சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து தான் செய்கிறாய். எதையுமே அவசரப்பட்டு செய்வது கிடையாது. பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாய். இதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் எல்லோரும் அவசரமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள். செய்துவிட்டு என்னிடம் வந்து நின்று கொண்டு இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது என்று புலம்புகிறார்கள். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாகத்தான் நடத்துகிறார். எந்த ஒரு விஷயத்திலும் நீ அவசரம் காட்டுவதே கிடையாது. அந்த விஷயத்தில் எனக்கு உன்னை அதிகமாகவே பிடிக்கும். எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையாக இந்த பிள்ளை செய்கிறது. நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும். காலம் முழுவதும் இந்த பிள்ளைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இப்பொழுது அல்ல. நீ எப்பொழுதெல்லாம் நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயோ அப்பொழுது எல்லாமே எனக்கு தோன்றும், நிச்சயமாக இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் என்ன தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில சமயம் என்னையே மீறி சில தவறுகள் நடக்கிறது. அதாவது அது எப்பொழுது நடக்கிறது என்று தெரியுமா? சொல்ல போனால் உன்னுடைய கர்ம வினை அதிகமாக, அதாவது எல்லா கால கிரகமும் ஒன்று சேரும் பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயம் உனக்கு நடக்கிறது. முக்கியமாக சொல்ல போனால் நேரம், அதாவது ஜாதகத்தில் சில கிரகங்கள் ஒன்றாக இணையும் பொழுது, தேவையே இல்லாத பகையான கிரகங்கள் ஒன்றாக இணையும் பொழுது சில தவறான விஷயங்கள் நடக்கிறது. ஒரு நாள் பார்த்தாய் என்றால் மிக மிக சந்தோஷமான நாளாக இருக்கும், மிக மிக அற்புதமான மாதமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதம் பார்த்தால் என்னடா இது, ஏன் இப்படி நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று உனக்கு புரியாமலேயே சில மாதங்கள் ஆனது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ நினைப்பாய், என்னத்தான் நடக்கிறது, போன மாதம் சந்தோஷமாக தானே இருந்தோம், எல்லாமே நல்லதாக தானே நடந்தது, ஏன் இன்று மட்டும் இப்படி நடக்கிறது, இவ்வளவு மோசமாக நான் பார்த்தது இல்லையே, மனமானது மிக மிக கவலையோடு இருக்கிறது ஏன் என்று. தங்கமே, அதுதான் நான் என்னவென்று சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் மாறும், காலமும் கிரகமும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். சொல்ல போனால் உன்னுடைய ஜாதகத்திலேயே பார்த்திருப்பார், ஒரு பகை கிரகமும் ஒரு நல்ல கிரகமும் ஒன்றாக இருக்கும். அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மிக மிக ஒரு தேவையில்லாத விஷயங்கள் தான் நடக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாதே. முக்கியமாக உன்னுடைய ஜாதகத்தில் நீ பார்த்தாயானால் ஒரு இருட்டான ஒரு கிரகமும் ஒரு நல்ல கிரகமும் இருக்கும் பொழுது நல்ல கிரகத்தை அந்த கெட்ட கிரகமானது ஒன்றுமே செய்ய விடாமல் ஆக்கும். அது இதற்கு பவர் வந்தவுடன் அது உனக்கு அமுங்கி இது நல்லது செய்ய ஆரம்பிக்கும். மாற்றி மாற்றி தான் இருக்கும் வாழ்க்கை. சிறு வயதிலிருந்து அதாவது கடைசி காலம் வரைக்கும் ஒரே நேர்கோட்டாக சந்தோஷத்தையே சந்தித்தவனும் கிடையாது. அதே நேரம் லாபம் நஷ்டம் இது இரண்டையுமே பார்க்காதவனும் கிடையாது. இது இரண்டுமே கலந்துதான் இருக்கிறது. புரிகிறதா? எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ நினைவு தெரிந்ததில் இருந்து கஷ்டம் மட்டுமே பார்க்கிறாய். ஒரு நாள் சந்தோஷம் பார்த்து விட்டாய், ஆனால் உனக்கே பயம் வந்துவிடும். நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தானே நடக்கிறது, திடீரென்று ஏன் இந்த சந்தோஷம்? ஏதாவது மிகப்பெரிய ஒரு விஷயமானது வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதா என்னவோ தெரியவில்லையே என்ற ஒரு பயமும் ஒரு குழப்பமே வேண்டாமே. எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மறையாக நினைக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். எதிர்மறையாக நினைத்தால், ஏற்கனவே ஒரு கெட்ட விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீயும் நேர்மறையாக எதிர்மறையாக மாற்றி மாற்றி நினைக்கும் பொழுது தவறுதான் நடக்கும். காலத்தை புரிந்து கொள், உன்னுடைய நேரத்தை புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாம் என்பதற்கு வா. ஒரு கவலையா, அந்த கவலைக்குள்ளே மூங்காதே. அந்த கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய். நீ சிலரை பார்த்திருப்பாய், ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். ஏதோ செய்யும், ஏதோ பண்ணுவோம் என்று பண்ணுவார்கள். ஆனால் பார்த்தாயானால் அதிகமாக சம்பாதிப்பார்கள். ஆனால் சிலரோ கஷ்டப்படுவார்கள், அதிகமாக உழைப்பார்கள். இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள். முழு நேரமும் அவர்கள் தொழிலிலேயே மூழ்கி கிடப்பார்கள்.
அவர்களுக்கு பார்த்தால் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரும். ஒரு ரூபாயை எடுக்க வேண்டும் என்றாலும் அதிகமான உழைப்புகளை போட வேண்டியதாக இருக்கும். அதுதான் நேரம். இங்கு பலர் நேரத்தை நம்புவது கிடையாது. ஏன், தெய்வத்தை கூட நம்புவது கிடையாது. தெய்வத்தையும் நேரத்தையும் நம்புங்கள். நேரத்திற்கு தகுந்தது போல நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் உங்களை இரு கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று நம்புங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வாக்கினை கேட்ட 10வது நிமிடத்திலிருந்து உனக்கு நல்ல நேரம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா தங்கமே? நல்ல நேரம் வருபவனுக்கு மட்டுமே இந்த வாக்கினை கேட்க முடியும். புரிகிறதா? ஒன்று தெரிந்து கொள். சந்திராஷ்டமம், அதாவது ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும் பொழுது சிலர் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? ஒரு ராசி என்று வைத்துக்கொள், அதில் நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் வரும் பொழுதுதான் செய்யக்கூடாதோ, அந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யக்கூடாதோ என்று நினைக்கிறார்கள். அந்த நாள் மட்டும்தான் செய்யக்கூடாதோ என்று. அந்த அந்த ராசியில் இருக்கும் நாள் வரைக்கும் புது காரியம் செய்யக்கூடாது. புரிகிறதா? நட்சத்திரத்தில் இருந்தால்தான் செய்யக்கூடாது என்பது கிடையாது. சந்திராஷ்டமம் என்று உன்னுடைய ராசிக்கு வந்துவிட்டது என்றால் அந்த சந்திராஷ்டமம் போகும் வரைக்கும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். புதிய ஒரு காரியத்தை செய்வேன், புதிய ஒரு காரியத்தில் நான் காலடி எடுத்து வைப்பேன் என்று எதையும் பற்றி சிந்திக்கக்கூடாது. நீ நேர்மையான விஷயத்தை செய்கிறாய், நீ எல்லா விஷயத்தையும் அழகாகத்தான் செய்கிறாய், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சந்திராஷ்டமம் என்ற ஒரு சமயத்தில் புதிதான ஒரு காரியத்தில் இறங்குவதோ, இல்லை புதிதாக ஒரு நபரிடம் பேசுவதோ, இல்லை ஒரு நகை வாங்க போவதோ, இல்லை எதுக்கோ புதிதாக ஒரு காரியத்திற்கு செல்ல வேண்டாம். அப்படியே செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது என்றால் தயவு செய்து அந்த இடத்தில் போகும் இடத்தில் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் போதும். எந்த ஒரு பேச்சுக்கும் நீ மறுபேச்சு பேசாமல் போறியா, அந்த விஷயத்தை செய்கிறாயா, வர வேண்டும். அதுதான் அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். மற்றபடி நீ வேறு எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போட்டு அதிகமாக குழப்பும் பொழுது என்ன தெரியுமா, மன உளைச்சலாகும். புரிகிறதா? மன உளைச்சலுக்கு நீ ஆளாகுகிறாய். எல்லா விஷயத்தையும் மாற்று, எல்லா விஷயத்தையும் சரி செய். எல்லாமே உனக்கு அற்புதமாக நடக்கும். இன்றைய நாள் மோசமாக விட்டது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் மோசமாகும் என்பது அவசியமல்ல. ஜாதகம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் நான் எழுதிய அனைத்தும் உனக்கு இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை என்று சிலர் நம்புவார்கள், சிலர் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஜாதகம் என்பது உண்மை. உன் ஜாதகத்தை நான் தான் கைப்பட எல்லா விஷயத்தையுமே எழுதி என்னுடைய பிள்ளையாக வைத்துக்கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையின் படி ஒன்று தெரிந்து கொள். நல்ல நேரம், கெட்ட நேரம், அனைத்து நேரத்திலும் நான் இருப்பேன். தவறான ஒரு விஷயம் நடந்ததா, தாங்கும் மனசை உனக்கு கொடுப்பேன். அந்த இடத்தில் தைரியமாக இருக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுப்பேன். எல்லா விதமான அற்புதத்தையும் கொடுப்பேன். கவலையே படாதே. எதற்கு கவலை? யாருமே இல்லாதவனே இங்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டமும் தாய் நான் தான், உனக்கு தகப்பன் நான், நண்பன் நான், உனக்கு உறவுகள் நான் என்று உனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கும் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? காப்பாற்றுவேன். நித்தம் நித்தம் உனக்கு ஒரு சந்தோஷம் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். போராடிய நாட்கள் அனைத்தும் முடிந்தது தங்கமே. சந்தோஷமான நாட்கள் வந்து விட்டது. பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது. எந்த ஒரு விஷயத்திலும் மனதை போட்டு குழப்பாதே. ஒரு நிலைப்படுத்து மனதை. மனமானது ஒரு விஷயத்தை பார்த்தால் குழம்பும். ஐயோ, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே என்ற ஒரு குழப்பத்திற்கு தள்ளும். குழம்பவே கூடாது. நிதானம் மட்டுமே ஒருவனுடைய மனதில் இருக்க வேண்டும். அந்த நிதானம் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நான் மருந்து போடுவேன். அந்த மருந்தானது நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். காலம் முழுவதும் உன்னை வாழ வைத்தும், உன்னை அனைத்து விதத்திலும் கரை சேர்த்தும், உன்னை எந்த ஒரு காலத்திலும் உன்னை தோற்று போக விடாமல் ஒவ்வொரு காலகட்டமும் முன்னேற்றம் பாதையை மட்டுமே கொடுப்பேன். யோசித்துப் பார், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் இன்பமாக இருக்கும் என்று. பல பேர் பலவிதமாக உன்னை காயப்படுத்தினார்கள். அந்த காயத்தை அனைத்தையும் உடைக்க எனக்கு தெரியும். நீ ஏதேதோ நினைக்கிறாய், வாழ்வில் கஷ்டமோ என்று.
அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இனிமேல் வாழ்வில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் மட்டுமே தான் இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் இனிமேல் உன் வாழ்வில் ஒரு கஷ்டத்தை பார்த்தேன், ஒரு தடையை பார்த்தேன் என்பது கிடையாது. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.